அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை நண்பனின் செயலால் குடும்பத்தில் ஏற்பட்ட விளைவு. அத்விக் தன் நண்பனிடம் நாளை ஒரு நாள் மட்டும்தான் பள்ளி, பிறகு 1 மாதம் விடுமுறை வரப்போகிறது. என் அப்பா அம்மாவுடன் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழிக்கப் போகிறேன் என்றான். ஆனால் இதை கேட்டு மகிழ்ச்சியாக தானும் அப்படி விடுமுறையை பயன்படுத்தப் போகிறேன் என்று எண்ணாமல் அத்விக்கின் நண்பன் குகேஷ் எனக்கு ஏன் விடுமுறை வரப்போகிறது என்று வருத்தமாக உள்ளது என்றான். இந்த 8 வயது குழந்தைக்கு விடுமுறை என்றால் ஆனந்தம் வராமல் இவ்வளவு வருத்தம் வருவதற்கு கூறிய காரணம்தான் வருத்தமளிக்கிறது. அத்விக் உடனே தன் நண்பனிடம் காரணத்தை கேட்டதற்கு, பள்ளிக்கு வந்தால் வீட்டில் என் பெற்றோர்கள் சண்டையிட்டுக் கொள்வதை பார்க்க தேவையில்லை. ஆனால் வீட்டில் இருந்தால் அவர்கள் சண்டையிட்டு சத்தம் போடுவதை நான் கேட்க வேண்டும். ஏன் உன் பெற்றோர்கள் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்களா என்றான். அந்த கேள்வி அவன் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. அன்று இரவு தூங்கும் முன் அவன் தந்தையிடம் இதை கேட்டான். அவன் தந்தை, ஏண்டா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கிறாய்? எல்லாம் சண்டையிட்டால்தான் கேள்வி கேட்பார்கள். நீ என்று தந்தை சிந்தித்தார். ஆனால் சட்டென்று அவன் மனநிலையை புரிந்து கொண்டு, சரி வா, நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் என்றார். ஒரு காட்டில் அப்பா அம்மாவாக 2 மான்கள் வாழ்ந்து வந்தன. 2 மான்களும் இரை தேடி அலைந்து வந்தன. அப்போது சிறு குட்டையில் சிறிதளவு தண்ணீர் மட்டுமே இருந்தன. அதை பார்த்த 2 மான்களும் துள்ளி குதித்து ஓடின. சிறிது நேரம் கழித்து அதிலிருந்த தண்ணீரின் அளவு மட்டும் குறையவே இல்லை. ஏனென்றால் அப்பா மான் அம்மா மான் தண்ணீரையாவது குடித்து பசியாரட்டும் என்றும், அம்மா மான் அப்பா மான் பசியாரட்டும் என்றும் விட்டு கொடுத்து இருந்தன. ஆனால் 2 மான்களும் இதை பேசி வைத்து செயல்படவில்லை. 2 மான்களும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டதால்தான் அவ்வளவு பசியிலும் இருவருமே விட்டு கொடுத்தனர். இந்த கதையில் வரும் 2 மான்களும் உன் அப்பா அம்மாதான். நாங்கள் சண்டையிட்டுக் கொள்ளாததற்கு காரணம் என்றார். இதை கேட்டுக்கொண்டே அத்விக் தூங்கிவிட்டான். மறுநாள் பள்ளியில் அனைவரும் கோடை விடுமுறைக்காக விடைபெற்று கொண்டிருந்தனர். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அழைத்து வர வந்தனர். அப்போது குகேஷின் தந்தை வருவதைக் கண்ட அத்விக் அவனிடம் சென்று, மாமா உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று தனியே அழைத்து சென்று, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் என்று தந்தை கூறிய கதையை கூறினான். அதை எதற்கு சொல்கிறான் என்பது அவனுக்கு புரிந்ததா இல்லையா என்பது அந்த பிஞ்சு நெஞ்சிற்குத்தான் தெரியும். ஆனால் குகேஷின் தந்தைக்கு அதை கேட்டதும் மனதிற்குள் ஆணி அடித்தாற் போல் ஏறியது. ஆனால் அவனிடம் பதில் எதுவும் பேசாமல் தன் மகனை அழைத்து சென்றார். சில நாட்கள் கடந்தன. விடுமுறையை முடிந்து பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டது. குகேஷ் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் புன்னகையுடன் வந்தான். குகேஷின் தந்தை அத்விக்கின் தந்தையிடம் சென்று, எந்த முறையும் இல்லாமல் என் மகன் இந்த விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்தான். அதற்கு உங்கள் மகனிற்கு தான் நன்றி கூற வேண்டும் என்றார். ஒன்றும் புரியாமல் இருந்த அவர் அவன் கூறிய கதையை பற்றி கூறினார். ஆனால் நான் என் மனைவியிடம் இதை பற்றி கூறவில்லை. மாறாக வீட்டில் நான் 2 மான்களாகவும் இருந்தேன். நாட்கள் செல்ல செல்ல என் மனைவி அதில் ஒரு மானாக மாறினாள். இப்போது சண்டை குறைந்து சந்தோஷம் அதிகரித்துள்ளது என்றார். ஒரு குழந்தையின் மனம் எவ்வளவு பாதித்திருந்தால் இந்த கதையை யாரிடம் சொன்னால் புரியும் என்று தெரிந்து என்னிடம் கூறினான். தன் நண்பனின் சோகத்தை தன் சோகமாக கருதிய உங்கள் மகன் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி சென்றார். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். குட்டி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.